நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க கிளம்பிட்டீங்க? நான் கொஞ்சம் வெளியில போறேன். அது எனக்கு தெரியுது. எங்க கிளம்பிட்டீங்கன்னு தான் கேட்டேன். மகிமாமா உங்ககிட்ட ஏதோ ரகசியம் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி ரகசியமா எங்க போறீங்க? அத இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னா போதும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்களே. அது வேற யாரும் இல்ல, என் அண்ணன் தானே சொன்னாரு. மகிமாமா ஒன்னும் யுவராஜன் இல்லல, அவர் சொன்ன உடனே மத்தவங்க கேட்கறதுக்கு. ஜெயா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? மத்தவங்க சொல்றத மட்டுமே எப்போ செஞ்சிட்டு இருக்காதீங்க. நீங்க சொந்தமா செய்யறதுக்கும் கத்துக்கோங்க, புரியுதா? பாமாக்கா குடுக்கற கீழே தான் மகிமாமா ஆடுறாரு. ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா மகிமாமா ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாரு. நீங்களும் கஜாவும் தான் கடைசியா எல்லாத்துலயும் போய் மாட்டுறது. இவ்வளவு நாளாகியும் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. நான் என்ன பெரிய முட்டாள்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? அது மட்டும் இல்லாம யாராவது கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி கிளம்புவாங்களா என்ன? ஜெயா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீ சொல்ல வர? ஒரு பொண்ண அடிச்சு துரத்த போனீங்களே, என்ன ஆச்சு? பாட்டி கையால அடி வாங்குனீங்க, அப்படிதானே ஆச்சு? அது வந்து பாட்டிய திருப்பி அடிக்க முடியுமா? உங்களை தானே உசுப்பேத்தி விட்டாங்க. அந்த வேலைக்கு வேற யாரும் போலல. கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. அடி வாங்க நீங்க தான் இருக்கீங்கல்ல. பாமாக்கா அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பா சிரிப்பாங்க. புருஷன் அடி வாங்கினா அந்த வேதனையும் அவமானமும் பொண்டாட்டிக்கு தானே. என் பாட்டி தானே என்ன அடிச்சாங்க, வேற யாரும் இல்லல்ல. அது ஒரு அவமானம்னு எனக்கு தோணவே இல்லை. இதுக்கு மேல இந்த மாதிரி அவசரப்படாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நீ பாத்துக்கிட்டே இரு ஜெயா, நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ புரிஞ்சுப்ப. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த கிழிஞ்ச பிளவுஸ ஊசியும் நூலும் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? சாரதாக்கா கொடுத்தாங்க. சாரதா எங்க? நான் பார்க்கல, கிச்சன்ல இருப்பாங்க. கூட்டிட்டு வரேன். வேண்டாம். உனக்கு டீ போட தெரியுமா? தெரியும். அப்படின்னா ஒரு டீ போட்டு கொண்டு வா, எனக்கும் பாட்டிக்கும். அப்புறம் நீ போட்டுக்கிறதுக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையா என்ன? ட்ரெஸ் அலமாரி முழுக்க இருக்கு, ஆனா எல்லாம் பெருசா இருக்கு. பரவாயில்ல, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். சரி, போய் டீ கொண்டு வா.
அம்மா நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. நீ எங்க போயிருந்த இவ்ளோ லேட்டா வர? உன்னை தேடிக்கிட்டு நான் எங்கெல்லாம் போறது? நான் மேல இருந்தம்மா, பாமாக்கா கூப்பிட்டாங்களேன்னு போனேன். அங்க என்ன? கிச்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. என்னால எப்படியுமே முடியாதுன்னு சொல்ல முடியும். உன்னை இந்த வீட்ல யாரு வேலைக்கு சேர்த்தது? அது வந்து நீங்க தான்மா. உனக்கு மாசம் மாசம் இங்க யார் சம்பளம் கொடுக்கறா? அதுவும் நீங்க தான்மா. ஆனா எனக்கு ஒரு டீ குடிக்கணும்னா உன்னை எங்க வந்து பார்க்கணும்? பாமாவோட கிச்சனுக்கா? அம்மா நானே டீ போட்டு கொண்டு வந்துடுறேம்மா. வேண்டாம். என் 2 மருமகளும் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியும். புரியுதா? சரிங்கம்மா. நீ போய் அவங்களுக்கு உதவி பண்றதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ எந்த கிச்சன்ல வேலை செய்யறேங்கிறத மறந்துடாத. அத நான் மறப்பனாமா? இங்கிருந்து 4 காசு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் என் வீட்ல பட்னி இல்லாம இருக்கு. நீங்க குடுக்கற கைராசினால தான் நீங்க குடுக்கற காசு வீணா போகாம இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். போதும் போதும். முகஸ்ருதியை பார்த்து சொல்றதுக்கு கம்பெனில நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரையும் நான் என் கேபின் பக்கம் கூட விட மாட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்கு டிஃபன் எதுவும் நீ பண்ண வேண்டாம். வேற என்ன பண்ணட்டுமா? உன்கிட்ட நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். கிளம்பு. சரிங்கம்மா. டீ நாங்க அம்மாக்கு டீயை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். நீ குடிச்சியா? இல்ல, அது ஏன்? உனக்கு டீ வேண்டாமா? எனக்கு கிச்சன்ல இருக்கு. சரி. சூடு ஆறதுக்கு முன்னாடி போய் டீயை குடி. இங்க பாருமா. நீ டிஃபன் எதுவும் சாப்பிடலையா? வா. 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 நீ ஏன் இப்படி தயங்குற? நான் தானே உன்னை கூப்பிடுறேன்.
கடந்த 40 வருஷமா பசங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா சாப்பிடணும்னு காத்துட்டு இருந்த ஒரு அம்மா இருந்தா. கிச்சனை மாத்தி நீங்க தனியா சமைக்கிறதுனால அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம் இல்லையா? அம்மா சாப்பிட்டாங்களா, அம்மாக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தீங்களான்னு. பாசத்துக்காக இல்ல, ஒரு கடமைக்காவது ஒரு சாதாரணமான மரியாதை. நீங்க எதுவும் என்கிட்ட கேட்கலையே. அம்மா, நாங்க இங்க தனியா சமைச்சிருக்கோம், ஒரு வாய் வந்து சாப்பிடுங்கன்னு என் பசங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே. அது அது வந்து கீழே உங்களுக்கு கிச்சன்ல சாரதா. நீ பேசக்கூடாது. நான் என்னோட பசங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க பதில் சொல்லலாம். நீங்க என்கிட்ட கேட்காதனால நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். நான் இங்க வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா? இது உங்களோட வீடு தான். நீங்க யாரையும் கேட்கணும்னு அவசியமே இல்லம்மா. எப்ப வேணா நீங்க வரலாம். யார்கிட்டயும் கேட்காம நீங்க என்ன வேணா சாப்பிடலாமா? சந்தோஷம். உங்களுக்கு அந்த அளவுக்கு அது மனசு இருக்குல்ல. ஆனா ஒரு விஷயமா, நீங்க மட்டும்தான் உட்காரணும். ஆ, என்னோட சொந்தக்காரங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு நான் ஹோட்டலுக்கு போகணுமா? உங்களோட சொந்தக்காரங்க அந்தஸ்தோட குடும்பத்துல பிறந்த நல்லவங்களா இருந்தா இங்க கூட்டிட்டு வரலாம். இந்த டேபிள்ல சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு என்னோட சொந்தக்காரங்க இவ மட்டும்தான். இவ உங்களுக்கு யாரோ கிடையாது. இவ உங்களோட தங்கச்சி தான். இவளை நான் ரொம்ப அதிகமா வெறுக்கவும், இந்த வீட்ல இருந்து எந்த நிமிஷம்னாலும் இவளை அடிச்சு துரத்துறதுக்கான உரிமை எனக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு சகிச்சுக்கிட்டு இவளோட கையை பிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் சொல்றேன், இவளுக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சமாவது சாப்பாடு கொடுங்க. நம்மளை தவிர இவளுக்கு வேற யாருமே கிடையாது. இந்த மேஜைய இவளுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு இவ சொந்தக்காரியும் இல்ல, நெருங்கின சகோதரியும் இல்ல, எதிரி. இவ பரம்பரை எதிரி. அவளுக்கு நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கும் நீங்க இல்லைன்னு சொன்ன மாதிரி தான் அர்த்தம் நான் எடுத்துக்கிறேன். ஆ, அதெல்லாம் இப்ப உங்க இஷ்டம்தான். நீங்க குடிப்பீங்கன்னு நினைச்சு நான் ஒன்னும் இங்க வரலப்பா. ஒருவேளை நாளைக்கு இதே மாதிரி நீங்க வந்து கேட்க கூடாதுல்ல. அம்மா, நீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லிருந்தீங்கன்னா ருசியா சமைச்சு அதை எல்லாத்தையும் உங்களுக்கு பரிமாறி சாப்பிடுறத பார்த்துட்டே இருப்போம்னு சொல்லக்கூடாதுல்ல. வரட்டுமா? வாமா. ஒரு வீட்டோட கிச்சன் ரெண்டா உடையும் போது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு குடும்பத்தை ரெண்டா வெட்டி பொளந்திருக்கீங்கன்னு. இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பலமே ஒற்றுமைதான். அந்த ஒற்றுமை உடையும் போது அதுக்கு பதிலா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கலகம், சண்டை, நிம்மதியின்மை, அவநம்பிக்கை, கடைசியில சர்வநாசம்.
அம்மாவை கூப்பிடுறதுக்கு என் பசங்களுக்கு மனசு இல்லையா இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த அம்மாவை திரும்ப கூப்பிடுறதுக்கு ஒரு வார்த்தை போதும்னு ஒரு நாள் நீங்க நிச்சயம் நினைப்பீங்க. சாரதா, அம்மா சாப்பிடணும் இல்லம்மா, எந்திரிச்சு வாங்க. கடவுளே, கிருஷ்ணா, நீ எங்க பிளேட் எல்லாம் எடுத்து வை. ம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, வாமா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். கிருஷ்ணா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். அது உன் மேல இருக்க பாசத்தினால இல்ல. எனக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்னு தோணுனதுனாலதான். அது உன் மேல இருக்க கடமையும் இல்ல. தான் பெத்த 2 பொண்ணுங்களையும் கரை சேர்க்க முடியாம புலம்பி புலம்பி இறந்து போன என் வீட்டுக்காரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக. அதனாலதான் என் பசங்களை எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கேன். வா, வந்து டிஃபனை சாப்பிடு. அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வை. அம்மா உட்காருங்க. ம். உன்கிட்ட தனியா சொல்லணுமா என்ன? உட்காரு. ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்காக வீட்ல சமைக்கல? யாரும் சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கலான்னு நினைச்சேன். மத்தவங்க எல்லாம் ம். என் 2 மருமகளும் வேற கிச்சனை ரெடி பண்ணிட்டாங்களே மேல் மாடியில. அவங்க சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறாங்க. நம்ம வீட்டு கிச்சன் இப்போ 2ஆ 3ஆ? இப்போதைக்கு 2 தான் இருக்கு. ம், இதுக்கப்புறம் 3 ஆகும்.
ஒரு வீட்ல 3 சமையலறை இருந்தா அது நல்லதுக்கு இல்ல. அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வீட்டை 3ஆ பிரிக்கணும். என் பசங்க வேற வீட்டுக்கு போகணுமா என்ன? அதுக்கு அவசியம் இல்லை. மகியும் ராஜுவும் வேற வீட்டுக்கு போகணும். உன் சின்ன புள்ளைக்கு தான் இந்த வீடு. இதுதான் காலங்காலமா நடக்கிற விஷயம். அதனால இப்ப இருக்கிற பிரச்சனை தீந்து போயிடுமா என்ன? இன்னும் அதிகமா பிரச்சனை வராம இருக்கும்னு சொல்றேன். எப்பவுமே என்னைக்குமே கூட இருந்த பசங்க, மருமகளுங்க எல்லாரும் எப்பவுமே ஒண்ணா இருந்தோம். அது இப்படி தனியா பிரியும் போது எனக்கு தொண்டையே அடைக்கிற மாதிரி இருக்கு. நீ சொல்ற மாதிரி அவங்கள எப்பவுமே ஒன்னா சேர்த்து வைக்க உன்னால முடியுமா? முடியாதுல்ல. பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரோட குணமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உன் பிள்ளைங்க நீ சொல்றதையெல்லாம் மனசாரதான் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல, நீ காட்டின பாசத்தையும் அன்பையும் அவங்க உன் மேல காட்டினாங்களா? அதுவும் இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.